கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். இரவு நேரத்திலே டிசம்பர் மாசம் என்ன செய்ய வேண்டும் அதையும் தொடர்ந்து கேளுங்கள். யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்களிலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரும் கெட்டு போக கூடாதான். எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். அது பிதாவின் சித்தம். தம்முடைய சொந்த குமாரனை எதற்காக நமக்காக தந்தார். இன்று நிறைய குடும்பத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடிய எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்திலே அடிமையில மறுபடியும் மூழ்கி போற காரணம் என்ன? டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி வந்துட்டு அப்படின்னாலே எல்லா வீட்டுக்குள்ளயுமே ஒரு சந்தோஷம். அதே சந்தோஷம் 365 நாள் இருக்கா? நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நம்ம வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய வம்சம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே மறுபடியுமாக சிறையிருப்புக்குள்ளே, மறுபடியுமா பாவ வாழ்க்கைக்குள்ளே, மறுபடியுமாக அந்த பழைய மாம்ச சுபாவம், அந்த ஜென்ம சுபாவம், இதெல்லாம் ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அடிக்கடி தொடருது? கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஆழமா கவனித்தால் நலமா இருக்கும். ஒருவரும் கெட்டு போக கூடாதான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான். ஆனா மற்ற 6 நாள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? 7 நாளுமே ஒரே மாதிரியான வாழ்க்கை இருக்கா? இல்ல பல நேரத்தில் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கா? எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் பல வருஷமா கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. பல வருஷமா. காரணம் என்ன? இந்த உலகத்தில் உள்ள பாவ காரியங்கள். ஒரு குடும்பத்தில் ஜெபகுறிப்பு வந்துச்சு. உங்க செய்தி நான் இப்போ ஒரு மாசமா கேட்கிறேன். 21 வருஷமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சர்ச்சுக்கே போகல. வாலிப வயசுல நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைதான், சர்ச்சுக்கு போற பிள்ளைதான். அந்நிய நுகத்துல விரும்பி திருமணம் முடிந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. தேவனை தேடல, தேவனுடைய சமூகத்துக்கு போல, ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, வேதத்தை வாசிக்கல. எத்தனை வருஷம்? 21 வருஷம். அந்த 21 வருஷம் அவனோட வாழ்க்கை ஒரு வேதனை மட்டும்தான் இருந்துச்சு. நம்மளுடைய ஆன்லைன் செய்தி கேட்டாங்க. ஒரு மாசம்
கண்டினியூவாக கேட்டாங்க. 2வது மாதமும் அதே போல் ஒரு 45 நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இப்போ நான் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே பைபிள் வாசிக்கிறேன். கணவர் வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மினிமம் நான் செல்ஃபோன் பார்ப்பேன். இப்போ அதே 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவனோட சமூகத்தில் காத்திருக்கிறேன். நான் பழைய ஏற்பாடு நிறைய வாசித்துட்டேன் அப்படின்னாங்க. 21 வருஷமா கையில் பைபிள் எடுக்காமல் இருந்தாங்க. ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டு இப்போ வீட்டில் கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருக்காங்க. எத்தனையோ குடும்பம் பின்மாற்றம். இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும். அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே இருக்கணும். இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ள இருக்கும்போது என்னோட வாழ்க்கை முழுவதும் மாறி இருக்கணும். இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ள இருக்கும்போது இருளான காரியம் இருக்கக்கூடாது, பாவ காரியம் இருக்கக்கூடாது, அக்கிரமமான காரியம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துனுடைய பிறப்பை கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்று நம்ம எப்படி இருக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்னெல்லாம் பொருத்தனை பண்ணோம், இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? சில குடும்பத்தில் வீட்டு பக்கத்தில் சர்ச்சு இருக்கும், டெய்லி சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? வாலிப வயசுல தேவன் அதிகமாக தேடி இருப்பீங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கா? கொரோனா நேரத்தில் எத்தனையோ குடும்பத்திலே தேவனை அதிகமா தேடின சில குடும்பங்கள் உண்டு. மணிக்கணக்கா முழங்கால் நின்று ஜெபித்த குடும்பங்கள் உண்டு. இன்று நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஏன்னா சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு பரலோகம் துக்கப்பட்டு கொண்டிருக்கு. காரணம் என்ன? உலகத்துள்ள காரியங்கள், மாம்சத்தினுடைய காரியங்கள், ஜீவனுடைய காரியங்கள், பெருமையான பேச்சு, மாம்ச கிரியைகள், கண்களின் இச்சை, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டு அப்புறம் என்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல, ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல. எத்தனையோ குடும்பத்துல புலம்பி கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? உலகத்துக்குள்ள எங்கேயாவது போய் ஒரு மூலையில போய் சிக்கிக்கிட்டு கேட்டா எனக்கு ஃப்ரெண்டு தான் வேணும். கர்த்தரை மறந்து, வேதத்தை மறந்து, பாவ அடிமையில போய் சிக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஐயோ நான் விழுந்துட்டேனே, அப்புறம் புலம்பல், அப்புறம் கண்ணீர், அப்புறம் வேதனை. காரணம் என்ன? டிசம்பர் மாசம் வந்துட்டு அப்படின்னாலே எல்லா வீடுமே டெக்கரேஷன் நடக்கு, ஆலயத்துக்குள்ள ஏகப்பட்ட ப்ரோக்ராம் நடக்கு. ஆனா நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த சந்தோஷம் இருக்கா? ஏன்னா நிறையரோட இருதயத்துக்குள்ளே வேதனை தான் இருக்கு. சிலரோட இருதயத்துக்குள்ளே பாரம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஆதியில் உள்ள அன்பு இல்லை. ஒரு காலத்துல காலையில கரெக்டா எந்திரிச்சு ஜெபித்த தாய்மார்கள் இன்னைக்கு பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியுது, ஞாயிற்றுக்கிழமான கரெக்டா சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. ஆனா ஆதியில உள்ள ஒரு அன்பு இல்லை. இதெல்லாம் வேதனையான காரியம். நிறைய குடும்பம் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டு நாடகம் பார்க்க, படம் பார்க்க, நல்ல கதை பேச, வீணான காரியத்துக்கு செலவிட, இஷ்டம் போல வாழ, தனக்காக வாழ,
சுய விருப்பத்தை நிறைவேற்ற, பணத்தை சம்பாதிக்க, ஐஸ்வர்யத்தை சேர்க்க உலகத்துக்காக ஓடி போயிட்டாங்க. கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிற நம்ம எல்லாரும் சேர்த்துதான். தேவன் எப்படி தெரியுமா பார்ப்பாரு? ஆதியில் உள்ள அன்பு இருக்கா? ஆதியில் உள்ள அன்பு இருக்கா? கண்ணீரோடு ஜெபித்த பிள்ளைகள், காத்திருந்து ஜெபித்த பிள்ளைகள், வேதத்தை நேசித்த பிள்ளைகள், ஸ்தோத்திர பலி செலுத்தின பிள்ளைகள், இன்னைக்கு கர்த்தரை விட்டு வழி விலகி கடமைக்காக ஏதோ நானும் வாழ்றேன் அப்படி போயாச்சு. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. எத்தனையோ ஜெபகுறிப்பு வந்து கொண்டிருக்கு. குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. வீட்டில் 5 பேர்னா 5 பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறது அம்மா மட்டும்தான் போகிறாங்க. கணவர் வரல, பிள்ளைகள் வரல. கேட்டால் பின்மாற்றம். கணவர் பின்மாற்றம், பையன் பின்மாற்றம், பொண்ணு பின்மாற்றம். தேவன் துக்கப்படுவாரா? சந்தோஷப்படுவாரா? துக்கப்படுவார். ஒரு குடும்பத்தில் 5 பேர் ஞானஸ்தானம் எடுத்து 4 பேர் பின்மாற்றம், தேவன் துக்கப்படுவார். சில குடும்பம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஐயா விசுவாசித்து தான் ஐயா ஞானஸ்தானம் எடுத்தாங்க, விசுவாசித்து தான் சர்ச்சுக்குள்ள போய் சங்கம் கட்டுறாங்க, எல்லாம் நடக்கு. என்னுடைய வாழ்க்கையிலே நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போன பையன்தான். ஆனால் என் கூட இருந்த ஒரு நபர், அந்த மனுஷன் விக்கிரத்தில் உள்ள ஒரு மனுஷன், விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு என் கையாலேயே பணம் வாங்கி நானும் நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு எந்த குடும்பம் மாந்திரியம் பண்ணிச்சோ அந்த குடும்பம் தூக்கு போட்டே செத்து போயிட்டு. இதுதான் மாந்திரியத்தினுடைய முடிவு. எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணினாங்களோ அந்த குடும்பத்துடைய முடிவு என்னன்னா தூக்கு போட்டு செத்து போயிட்டான். நான் சாகணும்னு சொல்லி எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தான். லாஸ்ட் அந்த குடும்பம் போயிட்டு. இந்த கடைசி காலம் இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி விசுவாசிக்கிறேன், அவருடைய நாமத்தை நான் எப்படி உயர்த்துறேன், அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நான் கெட்டு போக மாட்டேன். வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. 15ஆம் வசனத்துல தெளிவு எழுதப்பட்டிருக்கு. தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கெட்டு போகக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? 15ஆம் வசனத்துல அழகா தெளிவு எழுதப்பட்டிருக்கு. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தப்படும் போது நான் கெட்டு போக மாட்டேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை மறந்து உலகத்துக்குள்ள போய் எங்கேயாவது போய் சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை வம்பா போச்சு சொல்லி புலம்பிட்டு இருப்போம். ஏன்னா என் வாழ்க்கையில நான் வம்பா போயிருக்கேன், நான் அழிஞ்சு போயிருக்கேன், நான் நாசமா போயிருக்கேன். அந்த 3 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, மாந்திரியத்துல இருக்கும்போது சாபத்துல தள்ளப்பட்டிருக்கேன். விக்கிரத்துக்கு பணம் கொடுக்கும்போது வேற தேசத்துல தூரத்துக்கு வீசிட்டாரு. பொய் பேசி இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். பொய் பேசினால் நாசம் அடைவார் என்று வேதம் சொல்லுது. என்னோட வாழ்க்கையில நான் எல்லாம் அழிஞ்சு நடுரோட்டில் நின்றுருக்கேன். ஆனா என்னைக்கு நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து இயேசு கிறிஸ்து தான் என்னை மீட்டெடுக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் என்னை ரட்சிக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தலைமுறை சாபத்தெல்லாம் நீக்குகிறார், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பலவீனத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்தார், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடைசி வரை என் கூட இருப்பார். அந்த உணர்வு எனக்குள்ள என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு சமாதானம்,
சந்தோஷம், ஆசீர்வாதம், இழந்து போன எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு சில ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, பைபிள் வாசித்தா புரிய மாட்டுது. என் வாழ்க்கையில நானும் கையில பைபிள் எடுத்து வாசித்தா எனக்கும் புரியல. நான் சொல்றது எப்படின்னா 2015 கரெக்டா ஒரு 10 வருஷம் தான். 2015 ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசித்துட்டு. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசிக்கும் போது மறுபடியும் வாசித்துக்கிட்டே இருப்பேன். புரியாது. எழுத்து கூட்டி வாசிப்பேன். புரியலையா, மறுபடியும் மேலேருந்து வாசிப்பேன். இப்படியா என்னுடைய வாழ்க்கையில வசனத்துக்கு நேரத்தை ஃபுல்லா என்னோட வாழ்க்கையில நான் நஷ்டப்பட்டது அதிகம். ஆனா தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க ஆரம்பிச்சேன். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போதுதான் தேவனுடைய கிருபை, அவருடைய அபிஷேகம் எல்லாம் பெற்றுக்கொண்டேன். காரணம் என்ன? தேவனை தேடும் போது, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கும் போது, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கண்டிப்பா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சில குடும்பம் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் பைபிள் வாசிக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் பைபிள் வாசிக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசிக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர், அந்த மகளுக்கு 25 வயசு, கல்யாணம் முடியல. அந்த மகள் டெய்லி வாட்ஸ்அப்ல ஒரு வசனம் வருமா, வாக்குத்தத்த வசனம், அதை மட்டும் வாசிப்பாளாம். கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. டாக்டர் தான், வீட்டுக்கு ஒரே மகள் தான், பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போற மகள் தான். ஆனால் நல்ல மகள், ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. டாக்டர், நிறைய டிகிரி வாங்கியாச்சு, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்காங்க. இன்னைக்கு 24 மணி நேரம் வாழ்க்கை. இந்த உலகத்துக்குள்ள 1000 காரியம் இருக்கு. எனக்கு பரலோகம் வேணும் அப்படின்னா என் வாழ்க்கை ஃபுல்லா நான் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். யாருமே கெட்டு போக கூடாதான். டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி ஆயிட்டு அப்படின்னாலே எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. ஆனா சில குடும்பத்துல சாயங்கால நேரத்துல பார்த்தா ஒயின் ஷாப் போயிட்டு இருக்காங்க. வேதனையான காரியம். தேவன் துக்கப்படுவார். குடும்பம் ஃபுல்லா சர்ச்சைக்கு போயிட்டு இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கணும். சில குடும்பத்துல மதுபான அடிமை, கேட்டா அன்னைக்கு தான் அப்படிம்பாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படிம்பாங்க. தேவனை துக்கப்படுத்துற காரியங்கள் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பாவத்திலையும் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம டிவி ஆன் பண்ணா இஷ்டம் போல நமக்கு நிறைய ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு. செல்போன் எடுத்து வேற வெப்சைட்டுக்குள்ள டக்குன்னு கூட்டு போயிட்டு இருக்கு. எந்த வெப்சைட்டுக்குள்ளனாலும் போகலாம். ஆனா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஒரு மனுஷன் பல மணி நேரம் வேஸ்டா நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கான். நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். நானா இருந்தாலும் கணக்கு கொடுக்கணும். ஒரு மனுஷன் பரலத்துல போய் நிக்கும்போது கணக்கு கொடுக்கணும். 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் டயத்தை வேஸ்ட் பண்றோம். யாருமே கெட்டு போக கூடாதுப்பா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்த எத்தனை குடும்பங்கள் கெட்டு போய் கொண்டிருக்கு. எப்படி? கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, வேதத்தை தியானிக்கிற பழக்கம் இல்லை, ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, சர்ச்சைக்கு கூட ஒழுங்கா போக மாட்டேங்காங்க. ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்ட பின்பாக
அவனோட வாழ்க்கையை ஃபுல்லா மாற ஆரம்பிக்கணும். எதுலையுமே கெட்டு போயிடக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு பின் மாற்றத்துக்குள்ள போயிருந்தாங்க. தேவன் துக்கப்படுவார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரை விட்டு வழி விலகும்போது தேவன் துக்கப்படுவார். தேவன் துக்கப்படுவார். என் வாழ்க்கையெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் போது எங்கெல்லாம் நான் கீழ்படியில, இன்னும் நான் எதுலெல்லாம் கீழ்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். நான் அப்படிதான் வேதத்தை தியானிக்கும் போது, என்னை மன்னிங்கப்பா, என்கிட்ட இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. தேவனோடு பேசணும். ஒருவேளை நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்கேயாவது கீழ்ப்படியாம இருக்கிறோமா? அப்போ அவங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல உடனே தாழ்த்திடணும். தாழ்த்தும் போது கிருபை, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி போனான். அப்ப தேவனுடைய சமூகத்துல வரும்போது தாழ்த்திடணும். அப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, நான் எத்தனையோ காரியத்திலே உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மீட்டெடுங்கப்பா. அப்ப நம்ம தேவனுடைய சமூகத்துக்குள்ள வரும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதிகாலவேளையில இணைந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு காலவேளையில ஆவியானவர் உங்களோட பேசியிருக்காரா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 15ஆம் வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறவர்களோ அவர்கள் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை உயர்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக கல்வாரியிலே நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். கல்வாரி அன்பினால நிரப்பப்படணும். நம்மளுடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய மீறுதல் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டார், நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அவரை உயர்த்தும் போது நம்ம கெட்டு போக மாட்டோம். நமக்கு நித்திய ஜீவன். இந்த பூமியில 1000 கோடி சொத்து இருந்துடலாம்ப்பா, ஆனா நித்திய ஜீவனுக்குள்ள போகலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பூமியில எத்தனை வருஷம் வாழ்ந்து எவ்வளவு பெரிய பெயர் இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஹையஸ்டான கான்செப்ட் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், நித்திய ஜீவனுக்குள்ள போயிடணும். அதான் நமக்கு முக்கியம். நம்முடைய ஒரே பேரான எதுக்காக தந்தாரு? நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும், நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அதுதான் பிதாவின் சித்தம். இன்னைக்கு அந்த சித்தத்துக்குள்ள ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனையோ குடும்பம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகும் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தர்லி. இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவை நமக்கு எதுக்காக தந்தாரு? நம்ம கெட்டு போக கூடாது, நம்ம நித்திய ஜீவன்ல போகணும். இன்னைக்கு ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, மற்ற 6 நாள் சில குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, துணிகரமான ஒரு வாழ்க்கை, அருவருப்பான ஒரு காரியம், அசுத்தமான காரியம், தீட்டான காரியம், பொய்யான காரியம், மாயான ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் சிக்கிக்கிடுறாங்க. அப்புறம் உட்காந்து அழுறது, ஐயோ என் வாழ்க்கை போச்சே போச்சே போச்சேன்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பம். நான் சொல்ற உண்மையா பொய்யா?
ஒரு மனுஷனை நம்பி போனா ஏமாத்திடுறான். அப்புறம் என் வாழ்க்கை போச்சே போச்சே போச்சே. எத்தனை வாலிப பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கி, நான் நம்பிதான் போனேன், என் ஃப்ரெண்டு தான் நம்பிதான் போனேன், ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முழு உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தார். தம்முடைய குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் இயேசு கிறிஸ்துவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து மூலியமாக இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக தந்தருளி நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்கும். நம்ம மேல பிதாவாகிய தேவன் மிகுந்த அன்பு, நம்ம மேல அன்பா இருக்கிறதுனாலதான் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார். நம்முடைய சொந்த குமாரன் நமக்காக தந்தார். இன்று எத்தனையோ குடும்பம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி நம்ம எல்லாரும் கொண்டாடும் போது என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். நிறைய வீட்டுல ஸ்டார் தொங்கிடுவாங்க, கலர் கலரா லைட் எல்லாம் போடுவாங்க, வெளியில மரம்லாம் வைப்பாங்க, அதுல சுத்தி நிறைய பொம்மைலாம் வைப்பாங்க. நிறைய வீட்டுல நிறைய ப்ரோக்ராம்லாம் நடக்கும். ஆனா பல மணி நேரம் செல்போன்லயோ இல்ல தேவையில்லாத ஒரு பாவத்திலேயோ, மதுபான அடிமையிலையோ, விபச்சார அடிமையிலையோ, ஒரு போதை அடிமையிலையோ, ஒரு கஞ்சா அடிமையிலையோ இருந்தால் தேவன் துக்கப்படுவார். இன்னைக்கு இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அதுதான் முக்கியமான கேள்வி. நிறைய குடும்பத்துல வெளியில ஏகப்பட்ட அலங்காரம் இருக்கு, ஆனா இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் அந்த குடும்பம் மிகுந்த சமாதானமா இருக்கும். ஏன்னா அவர் பேரே சமாதான பிரபு. நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கை முழுவதும் சமாதானம். நல்லா யோசித்து பார்ப்போமே, பரலோகத்துல தேவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். இன்னைக்கு எல்லா வீட்டுக்குள்ளயும் அந்த சந்தோஷம் இருக்கா? எல்லா வீட்டுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கா? என்னோட வாழ்க்கையில 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். சர்ச்சுக்கு, சர்ச்சில் வேலை செய்யும் போது வீடு விசிட்டிங்லாம் போவேன், எல்லா வீட்லயும் போவேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்ணான்னு சொல்லி பார்ப்பேன். சில வீட்டுல என்னை பார்த்த உடனே ஓடி போய் டிவியை போய் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தா சினிமா படம் நல்ல நாடகம்லாம் ஓடிட்டு இருக்கும். ஒரு வீடுல 2 வீடுல நிறைய விட சொல்றேன். அதே போல என் வாழ்க்கையிலே நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பாக நான் வியாபாரத்துல இருக்கும்போது கடையில ஒரு டிவி வச்சிருந்தேன். காலையில கொஞ்ச நேரம் கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் பார்ப்பேன், அப்புறம் பார்த்தா சினிமா படம் எதையாவது உட்காந்து பார்த்துட்டு இல்லை நியூஸ் பார்ப்பேன். என்னைக்கு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டனோ அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் மாற்றம் மாற்றம், டெய்லி மாற்றம். எங்கெல்லாம் கத்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன் ஒவ்வொன்னா யோசித்து பார்க்க ஆரம்பிச்சு. 24 மணி நேரத்துல என் சிந்தனை என்ன யோசிக்கு, என் இதயத்துல நினைவு என்ன யோசிக்கு, நான் கர்த்தருக்கு பிரியமில்லா எடுத்துக்கு போறேன்னா கர்த்தருக்கு பிரியமா எடுத்து போறேன்னா, நான் பேசுற வார்த்தையிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படுதா, ஒவ்வொரு காரியத்தையா யோசிக்க ஆரம்பிச்சேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், இணைந்திருக்கிற பிள்ளைகள் 24 மணி நேரமும் தேவனை மகிமைப்படுத்தினால் நம்ம வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். முழு உலகத்தை மீட்டெடுக்க தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்திருக்காரு. பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த பூமியில யாரும் கெட்டு போயிடக்கூடாதுப்பா. இன்னைக்கு சில குடும்பத்துல வீட்டுல யாராவது சண்டை போட்டுருவாங்க. அது வீட்டுல யாருனாலும் இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போற இடத்துல இருக்கலாம், இல்ல பக்கத்து வீடா இருக்கலாம். சண்டை போட்டோடனே அவங்க என்னதான் சொல்லுவாங்க, அவெல்லாம் உருப்படுவாளா, அவெல்லாம் நல்லா இருப்பாளா, அவெல்லாம் இப்படி இருப்பாளா, அப்படி இருப்பாளான்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தை சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா
எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா, எல்லாரும் மனம் திரும்பணுமா, எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். யாரையுமே சபிக்கிற மாதிரி வார்த்தை எதுவுமே சொல்லக்கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவலிருந்து புறப்படல் ஆகாது என்று எழுதப்பட்டு, தேவனை துதிக்கணும், தேவனுடைய சாயல்படி உருவாக்கப்பட்ட மனுஷன் சபிக்கணும். அவர் துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவலிருந்து புறப்படல் ஆகாது அப்படின்ட்டு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இணைந்திருக்கிற பிள்ளைகள், நம்ம வாயில பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே தேவனோட நாமம் மட்டும் மகிமைப்பட்டால் கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, உங்க இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பாரானால், சமாதான பிரபு உங்க இருதயத்துல இருப்பாரானால், உங்களோட வாழ்க்கை முழுவதும் சமாதானமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, விசுவாசிகளும் இணைந்திருக்கிறீங்க, கர்த்தரை அறியாத பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, பலவிதமான சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கிறீங்க. எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட பையன்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பையன்தான், ஆனால் பின்மாற்றம், கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. இப்ப மறுபடியும் புலம்புறாங்க, ஐயோ என் வாழ்க்கை வேதனையா இருக்கு, என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு, நான் கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டேன், புலம்புறாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்ப தெரியுமா வேதனை ஆரம்பிக்கு, எப்ப தெரியுமா கசப்பான வாழ்க்கையா மாறுது, எப்ப தெரியுமா நிந்தைகள் அவமானங்கள் வருது, எப்ப தெரியுமா வீட்டுல பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரங்கள் எல்லாம் வருது, கர்த்தரை விட்டு எப்போ ஒரு மனுஷன் தள்ளி போறானோ அதுக்கப்புறம் தான் சத்துரு மெதுவா தொடர்றான், பிசாசு மெதுவா உள்ள என்றார். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடி போவான். ஆனா எத்தனை குடும்பத்துல தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுறாங்க? நம்ம அப்படி யோசித்து பார்த்தால் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த டிசம்பர் மாசம் தம்முடைய குமாரனை நமக்கா தந்துட்டாரு. தம்முடைய குமாரன் நமக்கா தந்துட்டார், தந்து முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். இந்த பூமியில உலகத்துல எல்லாருடைய பாவத்தை தாமே சுமந்து தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார், முழு உலகத்தையும் மீட்டெடுக்க உலக ரட்சகரா வெளிப்பட்டார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது பாவங்கள் தொடருதா? அதுதான் கொஸ்டின். ஐயா என் வாழ்க்கையில பாவம் தொடரல ஐயா, நான் தேவையில்லாம எந்த ஒரு பாவத்திலும் இப்ப நான் இல்ல, நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றேன் அப்படின்னா ஸ்தோத்திரம் 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 சொல்லி அழகா நீங்க நன்றி சொல்லி தேவனோட சமூகத்திலே இந்த டிசம்பர் மாசத்திலே தேவனுக்கு அதிகமா நன்றி செலுத்துங்க. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன பாவங்கள் தொடருது அப்படின்னா அந்த வேர் எங்க இருந்து முளைச்சது? இடம் கொடுத்து யாரு? பிசாசுக்கு இடம் கொடுத்து யாரு? சத்துரு உள்ளவருக்கு இடம் கொடுத்து யாரு? அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதை யோசித்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ரட்சிக்கப்படும் போது பொய் பேச மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஞானசம் எடுக்கும்போது இனிமேலாம் பொய்யே பேச மாட்டேன், இனிமேலாம் தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழணும்னு சொல்லிடுவாங்க. வேலைக்கு போவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பொய் பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வீட்டுல கொஞ்சம் கடன் வரும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பொய் பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பிள்ளைகளோட திருமணத்துக்கு கொஞ்சம் கடன் வாங்குவாங்க, இன்னும் கொஞ்சம் பொய் பேச ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை விட்டு தள்ளி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு அப்படின்னா அந்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ நமக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போகாமல், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதனால இந்த பூமியில நம்ம கிருபையின் காலத்துலதான் வாழ்றோம். கிருபையின் காலத்துல வாழும்போது தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வசனத்தினாலே காத்து கொள்ள வேண்டும், வேசித்தனத்துக்கு விலகி ஓடி காத்து கொள்ள வேண்டும், விக்கிரகாராதனைக்கு விலகி காத்து கொள்ள வேண்டும், தீமையை விட்டு விலகி வாழ வேண்டும், பொல்லாப்பை விட்டு விலகி வாழ வேண்டும். நமக்கு 1000 காரியம் இருக்கு.
இரவும் போலுமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை மாறுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளை மாறுங்க. செல்போனை ரொம்ப பார்க்க வேண்டாம். அதுல நிறைய ஆபத்து தான் அதிகமா இருக்கு. இரவு நேரத்துக்காக தினம்தோறும் டிசம்பர் மாசத்துல நன்மை எப்படி செய்யணும், இரவு நேரத்தை தியானிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த மாசத்துல யாரெல்லாம் டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு அப்பா இணைந்து இருக்கிறாங்களோ, எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. எங்க வீட்டினுடைய எஜமான் இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். எங்க குடும்ப தலைவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். எங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து மகா பிரபு வீட்டுக்குள்ள வரணும். அதுதான்ப்பா உண்மையான கிறிஸ்துமஸ். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்க எல்லாரும் நித்திய ஜீவன்ல வரும்போது தேவனுடைய வார்த்தைக்கு அப்பா நாங்க கீழ்ப்படிந்தோம். எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. அதுதான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம். எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான்ப்பா எங்களோட வாழ்க்கையில சமாதானம். எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான்ப்பா விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா நாங்க இருக்க முடியும். எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான் எங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தந்து இந்த மாசத்துல எங்களை வழி நடத்துங்கப்பா. புதிய நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த 11 மாசம் பாதுகாத்து 12ஆம் மாசம் எங்களை அழைத்து வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்துகிற குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டாங்கப்பா. எத்தனையோ வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். அவங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். அப்பா மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்காக வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு வரணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. தூபாலஹாத நமார சந்தரு பலஹாரது ரீதோல பலஹோர பல ஷலபரது ரிபிக்கபது பெக்கேதுன ரிமலஹத நமரு தினி மேலபலார தூர பலர தனமலஹோரது ரபோஷேலபர துரிபிக்கபது பெக்கேதுன. சில குடும்பம் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறீங்க. கர்த்தர் மீட்டெடுக்கிறார். சில குடும்பம் கர்த்தரை விட்டு வழி விலகி போய் துன்மார்க்கமான சில காரியத்திலே சிக்கி கொண்டிருக்கு. தேவன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ಶಬಲಹೋರ ಬಲಹದನೆ ಮೆಹಿಬಿಲಹಾರದು ದಿನೆ ಮೆಹಿಬಿಲಹಾರ ದಿನೆ ಮೆಹಿಬಿಲಾರದು ಶಬಲ ಬಲ ಬಲ ಹೋರ ಬಲಹ ದುನಮರ ಕಬುದು ಬೆಕ್ಕೆದುನ ದುನ ಶಲಬ ರಹುಬಹ ಬಿಲಹಾರದು ರೀದು ಲಾಭ ಲಾಭ ರಹದು ಲಬಲಹ ದಿನೆ மெஹிபிலஹாரது. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதி. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய கரத்துல அடங்கி இருக்கணும். கிருபை தாங்கப்பா. கிருபை நாவினால் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரலாம் நிரப்புங்கப்பா. ஞானம் வரலாம் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று பேசும்படி குமாருடைய ஆவியெல்லாம் நிரப்புங்கப்பா. 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 அந்த வார்த்தை மாம்சமாய் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அப்பா நமக்குள்ளே வாசம் பண்ணினான் எழுதப்படுப்பா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளுக்கான கிருபைக்கா நன்றிப்பா. நன்றிப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா.
கல்வாரி அன்பினால் நிரப்புங்க அப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா சுகமாக்கி தாங்க. எந்தெந்த பலவீனத்திலே எந்தெந்த நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா பலவீனமெல்லாம் இப்பொழுது நீங்கி போட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கி போட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பூரண சுகம் உண்டாகட்டும். எந்தெந்த குடும்பத்துல தலையிலிருந்து உச்சங்கால் வரிய பலவீனத்தோடு இருக்காங்களோ அந்த பலவீனத்தை எல்லாம் நீக்கி தீர்காயுஸ் தாங்கப்பா, சுகம் தாங்கப்பா, ஆரோக்கியம் தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, பூரண சுகம் வேணும்ப்பா, பூரண ஆரோக்கியம் வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுதலை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கையின் கிரியில ஆசீர்வதிங்கப்பா. அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்தாங்க. வியாபாரத்தை ஆசீர்வதித்தாங்க, கம்பெனி ஆசீர்வதித்தாங்க, வேலையை ஆசீர்வதித்தாங்க, விவசாயம் பார்க்கங்க ஆசீர்வதித்தாங்க. காலை வேளையிலே பெட்ரோல் பல்கில் பார்க்கங்க ஆசீர்வதிங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, வக்கீல் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே காலை வேளையிலே அப்போ ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிப பயணிந்திருக்காங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைன்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. எல்லாரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, வைங்கப்பா, வைங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். லபோரு ஷலபரதுனி மரஹதுனமரது லேபா லாபாரதுரி ஷலபாபா கபதுபெக்கேது ரேதுனமர கரதுரி கதுரபலஹரது. சில குடும்பத்திலே அப்பா கடன் தான்ப்பா அதிகமா இருக்கு. குழுக்குள்ள பணம் அடைக்கணும், இஎம்ஐ ஒவ்வொரு மாசம் இஎம்ஐ போயிட்டு இருக்குப்பா. சில குடும்பத்துல ஜொல் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, ஹோம் லோன் இருக்கு, ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்துல நிறைய கடன் இருக்குப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. கர்த்தரிடத்தை விசாரிக்காமல், கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்காமல், கர்த்தரிடத்துல கேட்காமல் நாங்க செய்த ஒவ்வொரு காரியத்தையும் எங்களை மன்னிச்சிருங்க. உங்கள்கிட்ட கேட்காம நாங்க செஞ்சுட்டோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நாங்க கர்த்தருடைய சமூகத்துல நிலைத்திருக்கலப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கல, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களை மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையுமே ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பத்தினியா ஜெபிக்கிறப்பா, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா, மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்கப்பா, தாய்மொழியும் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்கப்பா, தாய்மொழியும் ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்கப்பா, ஏற்ற துணையை தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா, பண ஆசை இல்லாத குடும்பமா தாங்கப்பா, பொருளாசை இல்லாத குடும்பமா தாங்கப்பா, நகை ஆசை இல்லாத குடும்பமா தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், எத்தனையோ குடும்பத்திலே பலவிதமான பாவத்தில் அடிமையில இருக்காங்க. அந்த ஜனங்களை மீட்டெடுங்க. என் இயேசு ராஜா உலக ரட்சகரா வெளிப்பட்டீங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல கெட்டு போன ஒரு வாழ்க்கையா இருக்கோ, கர்த்தரை விட்டு வழி விலகி போன ஒரு வாழ்க்கையா இருக்கோ, அந்த குடும்பத்தை மீட்டெடுங்க, அந்த குடும்பத்தை மீட்டெடுங்க, அந்த குடும்பத்தை மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பழனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஜீவனுக்களை அர்ப்பணிக்கிறோம். என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும்
இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். விசேஷமாக இந்த மாசத்திலே தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட எந்தெந்த காரியத்துக்கு பேசுகிறாரோ அந்த காரியத்துக்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் இந்த வருஷத்திலே டிசம்பர் மாசத்திலே இன்னும் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்காக டெய்லி ஜெபிங்க. போன வாரம் வண்டியில் கீழே விழுந்துட்டேன், சரீரத்தில் பலவீனம் உண்டு, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு இடம் வாங்கணும், அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ப்ரேயரில் இருங்க. அது மாத்திரமல்ல, இரவு நேரத்திலே இந்த வருஷத்திலே நன்மை எப்படி செய்ய வேண்டும் அதையும் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.